எப்போவுமே விஜய்க்கு வந்து அவருக்கு இது சாதாரணமான விஷயம். ஒவ்வொரு முறையும் ஒரு படம் வரும்பொழுதும் எங்கேருந்தாவது ஒரு பாறாங்கல்ல கொண்டு வந்து போடுவாங்க அவர் தலையில். நீ எப்படி நிம்மதியாக ரிலீஸ் பண்ணிடுற நான் பார்த்துட்டு வருவாங்க. அது எந்த ரூபத்தில் வருதுங்கிறது கணிக்கவே முடியாது. இந்தியாவிலே எந்த படத்துக்கும் நடக்காத ஒரு அநியாயம் இந்த படத்துக்கு நடந்துச்சு. ஒரு சென்சார் அமைப்பு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்புலாம் இங்கே சொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு யாரோ ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் ஆமாம் இல்லை 2 வரையில் பதில் சொல்லிட்டு போயிடலாம். எப்போ அவன் படத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் எதையுமே சொல்லாமல் நீங்கள் எப்போ மெயில் போட்டாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் இப்படியே வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் கடத்துனீங்கன்னா வினோத் அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு அநீதி நடந்திருக்கு, ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. இது ஒரு பெரிய அநீதிங்கிறது தெரியுதா? இதுக்கு காரணம் என்னன்னா இந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது இனிமேல் மக்கள் கையில் இருக்குது. ஒருவேளை மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்து கொண்டாடி அடடா பிரமாதம் அப்படின்னு ஒரு 20 நாள் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சுன்னா இதை விட கலெக்ஷனை வந்து நீங்கள் எல்லாம் கணிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய கலெக்ஷனாக வந்துடும். விஜய் அவர்கள் நடித்த படத்திலேயே ஒரு அதிக வெற்றி பெற்ற படமாகவோ ஒரு அதிக கலெக்ஷனை அடைந்த படமாகவோ இது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் சார் படங்கும் பொழுது நிறைய பெண்களும் குழந்தைகளும் பார்ப்பாங்கங்கிறது அவருக்கு தெரியாதா என்ன? அப்போ எடுக்கும் போதே சரியாக எடுத்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய. வெறும் சினிமா ஹீரோ, ஒரு நிழல் ஹீரோவாக இருந்தவர் இன்னைக்கு நிஜ ஹீரோவாக மாறிட்டார். சினிமாவில் செஞ்சது எல்லாத்தையுமே ஒரு நிஜத்தில் செஞ்சாலே பெரிய விஷயம். இப்போ அந்த ஊழலை ஒழிக்கிறது, லஞ்சத்தை ஒழிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு தினந்தோறும் நீங்கள் செய்தியை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராக சிக்கிறாங்க. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைப்பேச்சு திரு அந்தரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் வெளியாகிருக்குது. இன்றைக்கி அவருடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமாக முதலமைச்சராக விஜய் அப்படி நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு படம் 6 மாதம் கழித்து வந்தாலும் கூட அந்த கொண்டாட்டங்கள் ஒரு குறையும் இல்லை பார்க்க முடியும். கொண்டாடி தீர்க்கிறாங்க என்ன பார்த்தாலும். இது எப்படி நம்ம இந்த பதவியில் அவர் இருக்கிறனால இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் கொண்டாட்டமா, இல்லது விஜய் ரசிகர்கள் எப்போதுமே இது போன்று அவருடைய படம் வரும்போதெல்லாம் கொண்டாடி இருப்பாங்க? ஆமாம், அவருடைய படங்கள் வரும்போதெல்லாம் அப்படி ஆர்ப்பரிப்போடு இருப்பாங்க அந்த ரசிகர்கள். நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அதிகாலை காட்சியோ நள்ளிரவு காட்சிகளோ நடக்கும்போது கூட இதே கொண்டாட்டத்தோடு அவங்க வருவாங்க தியேட்டருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இன்றைக்கி அவருடைய கடைசி படம்னு அவர் அறிவிச்சிட்டாரு. அறிவிக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருந்துச்சு. சார் நீங்கள் அதுக்குள்ளே திரைத்துறை விட்டு போகணுமா, நீங்கள் இன்னும் தொடர்ந்து நடிக்கணும், நீங்கள் முதலமைச்சர் ஆனால் கூட நடிக்கணும்னா அவங்க ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அது சாத்தியம் இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும். இன்னொன்று அவர்கிட்ட ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, நாம் கட்டாயமாக ஆட்சியை பிடிப்போம், இதுதான் கடைசி படம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தார். பட் நம்மெல்லாம் கூட அதை நினைக்கல. இது கடைசி படம்னு அவர் சொல்கிறாரு. ஒருவேளை அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டாருனாலும் அல்லது வந்து அவர் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியலனாலும் திரும்ப சினிமாவுக்கு தானே வந்தாகணும். இன்னும் கூட ஒரு படம் அவர் நடிப்பார், 1-2 படங்கள் நடிப்பார் அப்படின்லாம் நம்ம நினச்சா நம்மளே வந்து சார் அப்படிலாம் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் தேர்தல் வரப்போகுது, நீங்கள் அது வரைக்கும் கூட நடிக்கலாம்லாம் பெரிய அட்வைஸ்லாம் பண்ணிட்டு எல்லாருடைய நம்பிக்கையை அடித்து காலி பண்ணிவிட்டு அவர் வந்து முதலமைச்சராக வந்து உட்காந்துட்டார். இப்போ இதுவே கடைசி படம்ங்கிறது உறுதியாயிருச்சு. சரி, அப்போ இந்த நேரத்தில் அமைச்சர் ஆனந்த் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவர் தான் டிவிகே தொண்டர்களுடைய இயேசுபிரான். அவர் தான் இல்லையா? இவ்வளவு ரசிகர் மன்றங்களையும் கட்டி அமைச்சு இப்போ வந்து ஒரு போடிநாயக்கனூரில் இருக்கிற ரசிகர் மன்றத்தில் யார் தலைவர்னா அவர் சொல்லிடுவார். மயிலாடுதுறையில் யார் தலைவர்னா அவர் சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபிங்கர் டிப்பாக வச்சிருக்கிற ஒருத்தர் இந்த கடைசி படத்தை நம்மெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கொண்டாடணும் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே பயங்கரமாக ஆர்ப்பரிச்சு நிற்கிறவங்க இந்த வார்த்தைக்கு பிறகு இன்னும் பயங்கரமாக ஆயிட்டாங்க. பல ஊர்களில் ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாடு மொத்தமே இது எடுத்துக்கலாம் நீங்கள். சரி, ஆங்காங்கே இருக்கிற டிவிக்கு தளபதிகள், முக்கியமாக அந்த நிர்வாகிகள் மொத்தமாக டிக்கெட்டுகளை தியேட்டர்லேருந்து வாங்கிட்டாங்க. அந்த முதல் நாள் 5 காட்சிக்கான மொத்த டிக்கெட்டுகளே அவங்களே வாங்கிட்டாங்க. சரி, நீங்கள் புக் மை ஷோவில் கூட கிடையாது. நீங்கள் அவங்க வாங்கின பிறகு வேற எங்கே நீங்கள் விற்க முடியும்? எல்லா தியேட்டர்களுக்கும் மிகப்பெரிய ப்ரெஷர். இந்த லோக்கலில் இருக்கிற நிர்வாகிகளே போய் உட்காந்து மொத்தமாக வாங்குறதெல்லாம் அவங்களே வந்து வேற வழி இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. இது கடைசி படம்ங்கிறதுனால ரசிகர்கள் முக்கியம். ஆமாம், ரசிகர்கள் முக்கியங்கிறது ஒரு பக்கம். இதை வச்சு ஒரு பெரிய தொகையை சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க.
எப்போவுமே இந்த அஜித் விஜய் படங்கள்லாம் வரும்பொழுது இந்த முதல் நாள் டிக்கெட்டு 5000 4000 ரொம்ப அசால்ட்டாக விற்பாங்க. இந்த முறையும் அப்படி விற்று ஒரு பெரிய தொகையை எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அவங்களே மொத்தமாக பல்கா டிக்கெட்டை அந்த தியேட்டர் விலைக்கு வாங்கும் பொழுது, அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு வாங்கும்போது வேறு ஒன்றும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் ஆங்காங்கே சில தியேட்டர்களில் அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறாங்க. சிலது கேள்விப்படுறோம். அதை ரசிகர்கள் போய் விஜயினுடைய தொண்டர்கள் தாவேகா தொண்டர்கள் போய் தடுக்கிறாங்க. அங்கே ஒரு வாக்குவாதம் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 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 படம் வந்து வெளியாயிருச்சு. இயக்குனர் திரு வினோத் நிறைய தொலைக்காட்சிகளில் இப்போ தினமணியில கூட அவருடைய பேட்டி எக்ஸ்பிரஸில் சினிமா எக்ஸ்பிரஸில் கூட வந்துருந்துச்சு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. அவர் சொல்கிறது வந்து எங்களை விடவும் தயாரிப்பாளரும் ஹீரோவும் தான் ரொம்ப அழுத்தத்தில் இருந்தாங்க. எனக்கு இருந்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு 1% தான். சுமையை புறம் தாங்கினது 99% அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த அளவிற்கு நெருக்கடி எதனால் வந்துச்சு? இந்த அரசியல் தான் காரணமா? ஆமாங்க, கட்டாயமாக அரசியல் தான் காரணம். இன்னும் நம்ம இந்த படம் துவங்கி ஜனவரியில் ரிலீஸ்ன்னு சொல்கிறதுலேருந்து அந்த படத்தை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடங்கின காலத்துலேருந்து எப்போவுமே விஜய்க்கு வந்து அவருக்கு இது சாதாரணமான விஷயம். ஒவ்வொரு முறையும் ஒரு படம் வரும்பொழுதும் எங்கேருந்தாவது ஒரு பாறாங்கல்ல கொண்டு வந்து போடுவாங்க அவர் தலையில். நீ எப்படி நிம்மதியாக ரிலீஸ் பண்ணிடுற நான் பார்த்துறேன்ட்டு வருவாங்க. அது எந்த ரூபத்தில் வருதுங்கிறது கணிக்கவே முடியாது. ஏதோ ஒரு ரூபத்தில் அவருக்கு வரும். அது அவருக்கு பழகி போச்சு. இந்த படத்துக்கு அப்படி வருங்கிறத அவர் ஏற்கனவே கணிச்சிட்டாரு. சரி. ஸோ அதன் காரணமாக தான் எச் வினோத்தை கமிட் பண்ணும்போதே அவர் சொல்லியிருக்கிறாரு. தயாரிப்பாளரை கமிட் பண்ணும்போதே சொல்லியிருக்கிறாரு. இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருங்கன்னா சொல்லிட்டாரு. சரி. அப்போ அவர் எதிர்பார்த்து அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டார். பார்த்துக்கலாண்டா அப்படின்ட்டு. தயாரிப்பாளருக்கு இது புதுசு. அவர் வந்து இவ்வளோ பெரிய தொகையை இதுக்குள்ளே போட்டு இது வருமா வராதா, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு பதட்டத்துக்கு அவர் ஆளாயிட்டார். இருந்தாலும் அவர் வந்து சரி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், அதுக்கு விஜய் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பார்ல, ஒன்றும் பயப்படாதீங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒரு தயாரிப்பாளர் வந்து பரவாயில்ல அப்படின்னு இருப்பார்ல. ஸோ அப்படி தான் அவங்க 2 பேரும் அந்த அழுத்தத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி. பட்டு டைரக்டரை பொறுத்தளவுக்கு அவருக்கு பெரிய அழுத்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உழைப்பு போயிருச்சு. அவருக்கு வர வேண்டிய சம்பளம் ஒரு 3/4 வந்துருச்சு. இது தாண்டி போச்சுன்னா என்ன ஒரு 25% சம்பளம் வராமல் போக போகுது. மற்றபடி படம் நம்ம கணக்கில் ஒரு படம் வராமல் போயிருச்சுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். ஆனால் இவங்க 2 பேருக்கும் தான் அது பெரிய பிரச்சனையாக மாறி இருந்தது. பட் சொன்ன மாதிரி இந்தியாவிலே எந்த படத்துக்கும் நடக்காத ஒரு அநியாயம் இந்த படத்துக்கு நடந்துச்சு. ஒரு சென்சார் அமைப்பு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்புன்னெலாம் இங்கே சொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு யாரோ ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் ஆமாம் இல்லை 2 வரையில் பதில் சொல்லிட்டு போயிடலாம். எப்போ அவன் படத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் எதையுமே சொல்லாமல் நீங்கள் எப்போ மெயில் போட்டாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் இப்படியே வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் கடத்துனீங்கன்னா என்னவாகும்? இது இந்தியாவிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. வினோத் அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு அநீதி நடந்திருக்கு, ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத அவர் இல்லை. அநீதிங்கிறது நமக்கு தெரியுது. அவர் சொல்லி தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அநீதிங்கிறது தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார். இந்த தேர்தலில் அவர் கண்டக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து நம்மளோட கூட்டணி வச்சுக்கலையே. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலாகவும் கோபமாகவும் இருந்துச்சு. இதுதான். இதை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் அந்த படத்தை நிறுத்துறதுக்கு? வேற எந்த காரணமும் இருக்க முடியாது இல்லை. அப்போ நீ என்னோட கூட்டணிக்கு வரலைங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துதா, நடக்கும் பொழுது என்ன பேசப்பட்டது, இதெல்லாம் எங்கே போய் நீங்கள் நிரூபிப்பீங்க? ஸோ அதனால தான் ஆதாரம் இல்லாமல் இருக்குங்கிறத அவர் சொல்கிறாரு. மற்றபடி எல்லாமே யூகிக்கக்கூடியது தானே. இல்லை இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்களா இவ்வளவு காலதாமதம், மாதங்கள், ஒவ்வொரு நாளுமே முக்கியம் தள்ளி போனால் நிறைய தெரியும். ஸோ இவ்வளோ மாதங்கள் தள்ளி வெளியாகுது, அதை சரி பண்ணக்கூடிய அளவில் அந்த வசூல் இருக்குமா? அவங்கள பொறுத்தளவுக்கு இப்போ வந்து இந்த வசூலையெல்லாம் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி. இன்றைக்கி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் போட்டிருக்காங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அவரை போட்டாங்க, தயாரிப்பாளரை. இயக்குனருக்கு அவருடைய சம்பளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 90-95% கொடுத்துட்டாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது இனிமேல் மக்கள் கையில் இருக்குது. ஒருவேளை மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்து கொண்டாடி அடடா பிரமாதம் அப்படின்னு ஒரு 20 நாள் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சுன்னா இதோட கலெக்ஷனை வந்து நீங்கள்லாம் கணிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய கலெக்ஷனாக வந்துடும். ஆனால் அதுக்கு சாத்தியமாங்கிறது நமக்கு தெரியல. இப்போ முதல் நாள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகி போச்சு. எங்கேயுமே நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா கூட இன்றைக்கி டிக்கெட் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகி போச்சு.
அடுத்தடுத்த நாட்களில் இது எப்படி ஓடுதுங்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது தெரியும். ஆனால் ஒரே அடியாக அவங்க வந்து லாஸ் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. என்னென்னா இப்போ இந்த படத்தை ஓடிடியில் அவங்க இதுக்கப்புறம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சேட்டலைட் கொடுப்பாங்க, அதில் ஒரு பெரும் தொகை வரதான் போகுது. ஏற்கனவே இங்கே விநியோகஸ்தர்லேருந்து பணத்தை வாங்கிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த படம் நினைத்த அளவுக்கு போகலை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரே அடி அவங்க கொடுத்த 100% பணமும் இல்லாமல் போகிறதில்ல, ஒரு 20% போச்சுன்னா கூட அடுத்து பின்னாலேயே வர்ற டாக்ஸிங்கிற படத்தை அவர் கொடுத்துட்டு அதில் கணக்கை நேர் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் தயாராக இருக்கார். ஸோ அதனால் இது வந்து சினிமாவில் வந்து வெற்றி தோல்விகள்ங்கிறதோ இந்த கொடுக்கல் வாங்கல்கள்ங்கிறதோ ரொம்ப ஈஸியாக போகிற ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்காது. இந்த பார்க்க அந்த 1000 கோடி கிளப்பு அதெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் தமிழ் படங்கள் சாத்தியமே கிடையாதுங்க. எப்போவுமே தமிழ் படத்துக்கு அந்த பெருமை நடக்கவும் நடக்காது, கிடைக்கவும் கிடைக்காது. அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. ஒன்றுமே இல்லை, இப்போ இந்த ஜனநாயகன் படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிட்டாங்க. நீங்கள் ஹீரோ வந்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் வந்து மீடியா முன்னாடி உட்காந்து அந்த படம் குறித்து பேச முடியாது. ஆனால் அந்த படத்தில் எவ்வளோ பேர், இந்த மமிதா பைஜு நடிச்சிருக்கிறாங்க, ஒரு வில்லன் நடிகர் ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் ஏன் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்க மாட்டாங்க? வினோத் தான் எல்லா பக்கமும் அவர் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இப்படி ஒரு ப்ரொமோஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் 1000 கோடி வசூல் பண்ணா அது எப்படி நடக்கும்? இல்லை, விஜய் படத்துக்கு அவ்வளோ தூரம் அந்த அந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தேவையில்லைங்க. ஆந்திராவை பொறுத்தளவுக்கோ கேரளாவை பொறுத்தளவுக்கோ கூட தேவையில்லை. அந்த பேரை போட்டால் போதும், கூட்டமாக மக்கள் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் அது மட்டுமே 1000 கோடிக்கு போதாது. சரி, இந்தியா முழுக்க இப்போ பாருங்கள், சல்மான் கானோ, ஷாருக் கானோ, அமீர் கானோ அவங்க நடித்த படம்னா ஒவ்வொரு மாநிலமாக போகிறாங்க ப்ரொமோஷனுக்குன்னா அவங்க 2 மாதம் ஒதுக்குறாங்க. அப்படிலாம் எந்த தமிழ் படத்துக்காக நீங்கள் ஒதுக்கி பார்த்துருக்கீங்களா? ஒரு ரஜினி அவர்களோ கமல் அவர்களோ, கமல் கூட பரவாயில்ல, எல்லா மாநிலத்திலும் ரீசெண்டாக பெரிய அளவில் பண்ணதுன்னா ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் பெரிய அளவில் அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் பண்ணாங்க அவங்க அதற்கான கலெக்ஷன் அவங்க பொன்னியின் செல்வன் முதல் பகுதியில் அடைஞ்சாங்க. பட்டு எல்லா தமிழ் படங்களும் அப்படி ஆகுமாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு காரணமே இவங்க தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தி பெல்ட்டில் இந்த படத்தை ஒரு 600-700 தேட்டரில் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த கலெக்ஷனை கூட நம்ம டச் பண்ணலாம். சரி, அப்போ அங்கே ஏன் பண்ண முடியலன்னா இவங்களுடைய வியாபார முறை. ஓடிடியில் வந்து 6 வாரம் கழித்து நீங்கள் படத்தை கொடுக்கணுங்கிறது பாலிவுட்டுடைய விதியாக இருக்குது. பட் இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 வாரத்திலே கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க அந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறதுலே பிரச்சனை இருக்குது. நம்ம தமிழ் படங்களை ஒரு 700 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுலே பிரச்சனை இருக்குது. ரஜினி சார் மாதிரிலாம் அவர் பாலிவுட்டுக்கு நன்கு அறிமுகமான ஒரு ஹீரோ தான். இப்போ அவர் படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறதுலேயே இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இது எப்படி 1000 கோடியை தொடும்? அதனால் அது அந்த கேள்விக்கு இடம் இல்லை. பட் விஜய் அவர்கள் நடித்த படத்திலேயே ஒரு அதிக வெற்றி பெற்ற படமாகவோ ஒரு அதிக கலெக்ஷனை அடைந்த படமாகவோ இது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தொண்டரும் நம்ம ஒரு 4 தடவையாவது இந்த படத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க. நான் அதான் கேட்குறேன், இந்த படம்ங்கிறது வந்து ஒரு எல்லா படத்துலேருந்து ஒரு வித்தியாசப்படுது. கடைசி படம், முதலமைச்சர் விஜயனுடைய படம், ஆமாம், ஒரு ஃபேர்வெல்லாக கூட அதை கொண்டாடணும்னு நினச்சி தொடர்ந்து அந்த படத்தை பார்த்து ஒரு கலெக்ஷனை ஏற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நிச்சயமாக ஒரு பெரிய வரும், ஒரு கணிசமான கலெக்ஷன் வரும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், வருத்தத்துக்குரிய பதிவாகவும் நிறைய இணையதளங்களை நம்ம பார்க்க முடியுது. சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க படத்துக்கு. குழந்தைகள் பார்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஏன்னா அவர் எப்போதுமே விஜய் வந்து அரசியலுக்கே நான் வந்ததுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா அண்ணன் அக்கா எல்லாம் உங்கள் உறவுகளெல்லாம் சொல்லி எனக்கு ஓட்டு போட வச்சிருக்கீங்க, அதனால தான் நான் ஜெயிச்சிருக்கேன். அவர் முதலமைச்சரான பிறகு அவங்களுக்கு நன்றி வருது அதான் அப்படி சொன்னார். ஆனால் அவருடைய அந்த படத்தை பார்க்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கேன். ஆமாங்க, அதில் ஹீரோ கட்டாயமாக தலையிட்டு இருக்கும். ஒரு ஹீரோவாக அவருக்கு வந்து அந்த உரிமை இருக்குது, அந்த எத்திக்ஸும் இருக்குது. அவர் வந்து இயக்குனரை கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுங்க, இந்த படம் யூ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதற்கேற்ப காட்சிகளை கொஞ்சம் நறுக்கிட்டு பண்ணியிருக்கலாம். இப்போ சென்சாருக்கு அனுப்பும் போதே இவ்வளோ ரத்த கலரியாக அவங்க அனுப்புனாங்கன்னா அதுதான் கிடைக்குங்கிறது வினோத்தினுடைய அனுபவத்தை வைத்து தெரியாதான் என்ன அவருக்கு. அப்போ இவங்க அனுப்பும் போதே தப்பாக அனுப்பிட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ அவர் வந்து சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அவர் பல காரணங்களை சொல்கிறார். நான் அதை வந்து மாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், கடைசி நேரத்தில் என்னால் முடியல, என்னை கட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கல, அப்படிலாம் நிறையா ஒரு காரணங்களை சொல்கிறாரு. அது நம்ம ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் அனுப்பும்போதே என்ன பண்ணீங்க, நீங்கள் முதல்ல அனுப்பும்போதே சரி பண்ணி தானே அனுப்பியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, உங்களுக்கு கூட சுதந்திரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேறு. விஜய் சார் படங்கும் பொழுது நிறைய பெண்களும் குழந்தைகளும் பார்ப்பாங்கங்கிறது அவருக்கு தெரியாதா என்ன? அப்போ எடுக்கும் போதே சரியாக எடுத்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படமும் அதே மாதிரி தான் எல்லா டைரக்டர்லையும் தாங்க நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற பல இயக்குனர்கள் ரத்த வெறியோடு இருக்காங்க.
அதை வந்து ரொம்ப மன்னிக்கவே முடியாத குற்றம் அது. இல்ல அது ஹீரோ சொல்லும் அந்த சப்ஜெக்ட்டை இந்த சப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கும்னு ஏத்துக்கிட்டு சப்ஜெக்டை விட்டுருங்க, ஃபைட் சீன் தானேங்க. இந்த ஃபைட்டில் அவர் இப்படி இந்த ரத்தத்தை நக்கிட்டு வராருல்ல, அந்த காட்சி இல்லாமல் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு ஃபைட் மாஸ்டர் இப்படி ஒரு காட்சியை வைக்கிறாருன்னா வைக்கும்போதே நீங்கள் சொல்லணும்ல, சார் விஜய் சாருக்கு இவ்வளோ குழந்தைகள் ரசிகர்கள் இருக்காங்க, இப்படி ஒரு காட்சி இவ்வளவு violence வைக்கிறீங்களே வேணாம். சார், இவ்வளோ வயலன்ஸ் வேணான்னு சொல்லணும்ல. ஒரு டைரக்டர் தானே சொல்லணும், அவருக்கு தானே எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ ஸ்டன் மாஸ்டர் என்ன பண்ணாலும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய தவறாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற பெரிய ஹீரோக்கள் படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரத்த கலரியாக இருக்குது, அடித்து பறக்குது ரத்தம். ஏன் அவ்வளோ ரத்தங்கிறானே? நீங்கள் கேஜிஎஃப் மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த படம் ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணுது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த படத்தில் இருக்கிற வன்முறை தான் நினச்சிட்டு இவங்க வராங்க. நீங்கள் அப்படி பண்ண முடியாது இல்லை. நம்ம எந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுறோம், அவருக்கான ஆடியன்ஸ் யாருங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. சரி. ஸோ இப்போ அது இதில் ஏதாவது வேறு வாய்ப்புகள் என்ன இருக்குது? இது இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது தான், படம் வெளியாயிருச்சு, இல்லை அவ்வளோதான். உங்களை பொறுத்தளவுக்கு சர்டிஃபிகேட் வந்ததே பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. இதில் போய் சார் எங்களுக்கு யூஏ கொடுங்க, நாங்கள் திரும்ப கட் பண்ணி தரோன்னா அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஏற்கனவே ரொம்ப காயப்போட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி பதட்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ கொடுத்தா போதுங்கிற நிலைமையில் இருக்கும்போது நீ எதையாவது கொடுத்து தொலை, எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. அதனால தான் திரும்பவும் அவங்க அப்ளை பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இந்த படம் ஒரு ஒரு திட்டமிடல் இருந்துச்சு, இப்போ இதை வச்சு சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான கூட சில காட்சிகள்லாம் கூட அதில் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு ரிசல்ட் வந்து அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இம்பேக்ட் அரசியலில் தமிழ்நாட்டில் இந்த படத்தால் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த படத்தால் இம்பேக்ட் எல்லாம் பெருசாக இனிமேல் தேவையில்லை. அதான் கேட்குறேன். இருந்தால் கூட தேவையில்லை. ஆனால் சரியாக புரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து இது என்ன நோக்கத்தில் இந்த படம், தேர்தலுக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இது, அதில் இந்த காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது யாரை சொன்னாருங்கிறத அவங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை நல்லாவே புரியும். இப்போ ஆட்சி மாறிடுச்சு, ஒரு அமைச்சரை வந்து ஒரு சாட்டையால் அடித்தாருன்னா அது தாவேகா அமைச்சர் இல்லைங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ வந்து ரொம்ப அவங்க சிரமப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, புரிஞ்சுப்பாங்கங்கிறத அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இம்பேக்ட்லாம் தேவையில்லையே. வந்து உட்காந்துட்டாரு, இன்னும் 5 வருஷத்துக்கு ஒன்றும் கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லையா அவர் மேலே. ஸோ இப்போ இந்த முடிவுங்கிறது வந்து இறுதியான முடிவு தானே? இப்போ அவர் இந்த இனிமேல் திரைப்படம் இல்லை அப்படிங்கிறது வந்து இனிமேல் எப்படி வர முடியுங்க? அவர் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு படம் அவ்வளோ பெரிய கலைஞரை வந்து நாங்கள் வந்து திரையில் இனிமேல் புதிய கதையில் பார்க்க முடியாதுங்கிற வருத்தம் கட்டாயமாக எல்லாருக்குமே இருக்கும். அவரை பிடிக்காதவர்கள் கூட அது இருக்கும். ஏன்னா இப்போ அரசியல் ரீதியாக அவரை பிடிக்காதவர்கள் இங்கே பல பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய படங்களை ரசிப்பவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இல்லாமல் போகிறது, திரையுலகத்தை விட்டு போகிறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம்தான். பட் இருந்தாலும் அவருடைய லட்சியத்தை அவர் அடைஞ்சிட்டார். இன்னைக்கு அவர் திரும்ப ரிவர்சல் நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நீ ஃபார்வேர்டு தான். இதை தாண்டி வேற என்ன இங்கே செய்ய முடியும்? இன்னைக்கு அரசியல் கையில் இருக்குது, முதலமைச்சர் பதவி கையில் இருக்குது. இதை வச்சு இன்னும் என்ன செய்ய முடியும்? அங்கே நாம் எப்படி ஹீரோவாக இருக்க முடியுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. வெறும் சினிமா ஹீரோ, ஒரு நிழல் ஹீரோவாக இருந்தவர் இன்னைக்கு நிஜ ஹீரோவாக மாறிட்டார். சினிமாவில் செஞ்சது எல்லாத்தையுமே ஒரு நிஜத்தில் செஞ்சாலே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ அந்த ஊழலை ஒழிக்கிறது, லஞ்சத்தை ஒழிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு தினந்தோறும் நீங்கள் செய்தியை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராக சிக்கிறாங்க. இதெல்லாம் முன்ன கிடையாது. அவருடைய கட்சிக்காரர்கள் தவறு செஞ்சாலே கட்சி விட்டு நிற்கிறார். இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலையும் பார்த்தது கிடையாது. அது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோவாக இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு அரசியல்லையும் ஹீரோவாக வந்துட்டார். அவர் எதுக்கு இன்னும் போய் சினிமாவில் நடிக்கணும்? இன்னொன்று, இந்த படத்தை பற்றி பேசும்போது கூட எகைன் நான் அந்த டைரக்டர் வினோத்தோடைய அந்த பேட்டிகள் மூலமாக புரிஞ்சுக்கூடிய விஷயங்களை உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறத பண்ணியிருக்கிறேன். கரூர் சம்பவம் குறித்து கூட சில கேள்விகள் அவர்கிட்ட எழுப்பப்படுது. ஷூட்டிங் ஸ்பாட்டாக பயன்படுத்தப்பட்டதுங்கிறது வந்து அப்போ வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அவர் அதுக்கு சில பதில்களை சொல்கிறாரு. ஸோ இதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதா, இல்லை அவர் வார்த்தைகளில் அந்த அளவுக்கு உண்மை இருக்குதா, இல்லை இன்னமும் கூட அதில் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்கணும்? இல்லை, வழக்கு இருக்குது, விசாரணை நடக்குது, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இல்லை படப்பிடிப்புக்கும் வழக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா, அன்றைக்கி சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கரூரில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது, வினோத் அங்கே தான் இருந்தார், இவ்வளவு கேமராக்களை வைத்து 65 கேமராக்களை வைத்து அது படம் பிடிக்கப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போவே நம்ம அதை மறுத்துலாம் பேசணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதுக்கு அவசியமும் கிடையாதுன்னு நம்ம பேசணும்.
அங்கு எடுக்கப்பட்ட அந்த ட்ரோன் கேமராஸ் எல்லாமே அவங்களுடைய ஆவணங்களுக்காக எடுக்கப்பட்டது. இதை வந்து விக்கிரவாண்டியிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே கரூர்லேயும் அதை எடுத்தாங்க, அவ்வளோதான். எல்லா ஊர்கள்லேயும் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி அங்கே எடுத்திருக்காங்க. அது படப்பிடிப்பு கிடையாதுன்னு நம்ம பேசணும். இதற்கிடையில் இரா சரவணன் அவர் ஒரு இயக்குனர், ஏற்கனவே ஆனந்தவுடனில் நிருபராக பணியாற்றியவர். அவர் வந்து ஒரு கருத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணன் கோபால் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை முன் வச்சார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா கரூர் சம்பவம் நடக்கும் பொழுது எச் வினோத் என்னோட தான் இருந்தார், நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அவர் இப்படி ஒரு கருத்தை முன் வச்சோன்னே நான் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் இது தவறான கருத்து, வினோத் வந்து என்னோட தான் இருந்தார், அங்கே படப்பிடிப்பு எடுக்கப்படலை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அண்ணன் சொன்னார், இல்லை எனக்கு வந்து என்னுடைய தம்பிகள் ஆதாரப்பூர்வமாக தகவல் கொடுத்துருக்குறாங்க, நான் அதனால தான் பேசியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக்கில் அப்போ ஒரு செய்தியை ஒன்று போட்டிருந்தார், அது பல பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எச் வினோத்தே ஒரு வாயால் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அது சரியான ஒரு கிளாரிட்டியாக நம்ம பார்க்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ அவரே மறுத்து சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது அதில், இல்லையா? இல்லை, இந்த இஷ்யூ குறித்து இப்போ இன்னொரு கேள்வியில் கூட இன்னொரு சேனலில் பேசும்போது கூட அவர் சொன்னார், இதை நான் வெளிப்படையாக சில விஷயத்த பேச முடியாது, குறிப்பிட்ட ஆட்களை சொல்ல முடியாது, அப்படி சொன்னால் அதை போடுற தைரியம் உங்களுக்கு இருக்கா? அது என்ன சொன்னாருன்னா, விஜயை விட ஒரு சூப்பர் பவர் இருக்குல்ல, இப்போ அது இதில் தலையிடுதுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். அது யார் என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. இந்த படத்தை ஏன் முடக்கினார்கள்ங்கிறதுக்கு அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. அதை இப்போவும் அவர் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார், அவ்வளோதான். அதில் ஒன்றும் அதுக்கும் இதுக்கும் இந்த லிங்க் இல்லை. இல்லை, இது வேற அது வேற. இதற்கான பதில் அவர் சொல்லிட்டார். என்னன்னா, முழுக்க பொய்யால் நிரப்பப்பட்ட நாடா அது மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பொய்யை ரொம்ப கூச்சப்படாமல் சொல்றாங்க. எப்போதும் உண்மை பேசுகிற ஒருத்தரும் அந்த பொய்க்கு பதில் சொல்கிற விதமாக அவர் ஒரு பொய்யை சொல்றாரு. அப்போ ஒரே பொய்யா மாறிட்டு இருக்கு இந்த நாடு, இது மாறணும்னு அவர் சொல்றாரு. ஸோ உள்ளபடியாக அவர் நிலைமையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நியாயங்கிறது புரியும். ஏன்னா ஒருத்தர் செய்யாத தவறை செய்ததா நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது முதலில் காயப்படுறவர் அவர் தான். அப்போ அதை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் அப்போவே இதற்கு ப்ரெஸ் மீட் வைத்து விளக்கம் கொடுக்கணும்லாம் நினச்சிருக்காரு. அப்போ பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், சார் நீங்கள் அமைதியாக இருங்க, ஏன்னா ஏற்கனவே 1000 பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் மேலும் காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க, யாராவது சொல்கிறது சொல்லிட்டு போட்டோம், அமைதியாக இருங்கன்னா அவங்க சொன்னதுனால அவர் அமைதியாயிட்டார். அதனால தான், இல்லைன்னா அப்போவே அவர் வந்து அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை யாருமே தொடர்பு கொள்ள முடியலை அப்படிங்கிறத, என்ன எங்கே இருக்காரு வினோத், இல்லை அதனால தான் அவர் வந்து கைட் ஆகிட்டார், நீங்கள் பேசாதீங்கன்ட்டாங்க. அந்த ஒரு அழுத்தத்தினால தான். ஆமாம், ஆனால் அவர் தயாராக இருந்தாருங்கிறது நீங்கள் சொல்கிறது. ஆமாம். அப்போவே நாங்கள் அதை வலைப்பேச்சில் பதிவு பண்ணியிருந்தோம். இப்போவும் அதுதான் அவர் சொல்கிறார். நான் வந்து விளக்கம் கொடுக்க நினச்சேன், ஆனால் எனக்கு தயாரிப்பாளர் தரப்புலேருந்து வேண்டான்னு சொன்னாங்க, அதனால் அமைதியாயிட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம். ஸோ வந்து இப்போது இந்த படம் வெளியானது மூலமாக இந்த மாதிரியான பல சிக்கல்களுக்கும் ஒரு விடை கிடச்சிருக்குங்க மாதிரி. என்னன்னாங்க, இந்த பொய் சொல்கிறவங்க அது உண்மை மாதிரியே சொல்லும் பொழுது ஒரு கதை நிறைய பேர் நம்புகிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த படப்பிடிப்புல எச் வினோத் இருந்தாருங்கிறது ஒரு பக்கம், ஒரு டைரக்டர், த்ரிஷா அங்கே இருந்தாங்கன்றாங்க. அந்த கூட்டத்தில் அந்த கேரவானுக்குள்ளே த்ரிஷா இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நான் அப்போவே பல சேனல் என்ன சொன்னேன், அவங்க அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவருக்கு அவங்கள பார்க்கணும்னு நினச்சாருன்னா வீட்டில் போய் பார்க்க போகிறாரு, ஒரு சக நடிகைங்கிற முறையில் கூட போய் பார்க்கட்டும் வீட்டில், அல்லது அவங்க வீட்டுக்கு வர சொல்லி அவர் பார்க்க போகிறாரு. எதுக்கு கேரவானில் கொண்டு வந்து வச்சுக்கணும்? ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறவர் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் அவங்கள எதுக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்குது, இல்லையா? இப்போ ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க, உலக அழகி, சென்னைக்கு வந்திருக்காங்க, ஒரு நாள் தான் இருப்பாங்க, பேசுகிறதுக்கு டைம் இல்லைன்னா வாங்க ட்ராவல்லே பேசிட்டு போகலான்னு கூப்பிட்டு போகலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க இங்கே தான் இருக்காங்க, த்ரிஷா சக நடிகை, 2 நெருங்கிய நண்பர்கள் ஃபோன் பண்ணால் வந்து பார்க்க போகிறாங்க, அல்லது இவர் போய் பார்க்க போகிறாரு, இதில் என்ன அவங்கள கூப்பிட்டுட்டு அவர் தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது? இதெல்லாம் நம்ம அன்றைக்கி பேசணும். ஆனாலும் ஏழை சொல் அம்பலம் ஏறாதுங்கிற மாதிரி நம்ம சொல்கிறத யார் கேட்டா? எல்லாமே திட்டமிட்ட ஒரு வதந்தி தான். இப்போவும் அவர் மீது நிறைய வதந்திகள் பரப்பப்படுது. ஒரு முதலமைச்சர் ஆன பிறகும் அவர் மீது வதந்தி பரப்பியவர்கள் தொடர்ந்து பரப்பிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஒரு நிறைய கைதுகள் இங்கே நடக்குது இல்லையா? இந்த கைதுகளுக்கெல்லாம் காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, உளவியல் ரீதியாக அவர் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டார். யாராவது 4 பேர் அடித்தா தான் 40 பேர் அடங்குவான், வேறு வழியே கிடையாது. இல்லைன்னா அந்த 40 பேர் 400 மாறுவான், 4000 மாறுவான். ஏன்னா சொல்கிறது முழுக்க பொய். இந்த பொய்யா பேசிகிட்டு இருந்தா இப்போ எப்போ இதெல்லாம் தடுக்கிறது? ஒரு 4 பேரை உள்ளே போட்டால் தான் நிற்குங்கிறது தான்
அவர் அந்த நினைச்சு முடிவுக்கு செய்கிறாரா என்னவோ வந்துட்டோம். தெரியல. இன்னும் நிறைய பேர் இங்கே லிஸ்ட் இருக்கு. கேட்டால் நான் வேணா எடுத்து கொடுப்பேன். முதலமைச்சருக்கே எடுத்து கொடுக்குறேன். யாரெல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு வேணா நான் எடுத்து தரேன். கேவலம் உங்க பேசுறது மூலமா நான் கேட்டுக்கிறேன். அவர் அரெஸ்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு சரியான நடவடிக்கை இல்லைல்ல. அவதூறு இல்லைங்க, பேசுறது. கருத்து சுதந்திரத்தை யாருமே வந்து ம். நசுக்க முடியாது, நசுக்கவும் கூடாது. எச்சரிக்கை ஆனால் கொடுக்கணும். கருத்து சுதந்திரம்ங்கிற பேரில் இவனுக்கு பண்ணுறது இருக்குல்ல, ம். அதை ஏற்றுக்கவே முடியாது. ம். நீங்கள் எது கருத்து சுதந்திரம்? திரிஷாவை கொண்டு போய் கேரவானில் உட்கார வச்சு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாருங்கிறது கருத்து சுதந்திரமா? அது தப்பு இல்லையா? அது நீங்கள் கருத்தை வைங்க. ஒரு கருத்து சார், இப்போ நீட் தொடர்பாக முதலமைச்சர் வந்து அழுத்தம் திருத்தமாக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அது கருத்து. அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அதை பற்றி பெருசாக பேச மாட்டேங்கிறாருன்னா அது கருத்து. இது கருத்து. அது இது கருத்து சுதந்திரமா? முக்தார் பேசுகிறதெல்லாம் கருத்து சுதந்திரமா? இன்னும் பல பேர் பேசுகிறான். சாட்டைன்றான், வாளுன்றான், விளக்கமாறுன்றான், எல்லாம் அப்படி தானே பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இந்த அரசு கேட்காத? ஒரு முதலமைச்சர் அதை பார்க்க மாட்டாரா? அவர் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் அதை வழக்கு தொடர்றது, வழக்கு போய் தாண்டி அது தீர்வு கிடையாதுங்கிறேன். நீங்கள் அப்படி போக முடியாது. நீங்கள் முள்ளால் தான் எடுக்கணும். முற்றுப்புள்ளி வச்சாகணுங்கிறது. ஆமாம், முள்ளால் தானே எடுக்க முடியும். நிச்சயமாக பல விஷயங்கள். நிறைவாக இப்போ தேசிய விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. வழக்கமாக எந்த விருது அறிவிக்கும் போதும் சர்ச்சையும் கூடவே வந்துடும். ஆமாம், இந்த முறை கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஏதோ தனுஷுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்களே, அதில் அதுக்கு பின்னால் ஏதோ அரசியல் இருக்கா? இல்லை, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து அவர் ஜெயித்த பிறகு இங்கே எல்லாருமே நடிகர்களுக்கான மார்க்கெட்டு ஹெவி ஆகிப்போச்சு. அதுவும் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற நடிகர்களுக்கான வேல்யூ வந்து மார்க்கெட்டில் ரொம்ப பல மடங்கு ஏறிடுச்சு. திடீர்னு கீரை விலை ஏறின மாதிரி. நேற்று வரைக்கும் 2 ரூபா விற்றுருப்பான் கட்டு, இன்னைக்கு 18 ரூபாம்மா. கீரை விலை திடீர்னு ஒரு நாளில் ஏறும். அந்த மாதிரி இவங்கெல்லாம் கீரை விலை ஏறுற மாதிரி ஏறிடுச்சு தனுஷுக்கெல்லாம். ஸோ அதனால தான் வந்து எப்படியாவது அவரெல்லாம் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னு இந்த விருதுகளை கொடுக்கறது பொருத்தமற்ற விருதுகளாக இருக்குது. அதுதான் நமக்கு பெரிய வருத்தம். ஏன்னா அரசியல் எல்லா இடத்துலையும் ஊடுருவிடுச்சு. இது போன்ற கலைக்குள்ளும் அரசியல் வர்றதுங்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. பாருங்கள், எவ்வளோ நல்ல படங்கள் இங்கே வருது. நல்ல படங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த படம், இது நல்ல படம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, இதுவும் நல்ல கருத்துக்கள் கொண்ட ஒரு படமும் உழைப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் டைரக்ட் பண்ண படம் ரொம்ப, அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இதை விட சிறந்த படம் ஒன்று இருக்குல்ல. அப்போ அதை விட்டுட்டு இது கொடுக்கறது எது நியாயம்னு நம்ம கேட்குறோம். மற்றபடி அதில் கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தாண்டி நல்ல அற்புதமான படங்கள் இங்கே இருக்குல்ல. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குல்ல. அதுதான். அப்போ அதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குங்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறது வந்து இப்போ தேர்வு குழுவில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. இப்போ அதை அப்படி இவங்களுடைய எடுத்த முடிவாக அதை பார்க்கணுமா, இல்லை அங்கே ப்ரெஷர் மேலே இருந்து வரக்கூடிய ஆளு? இல்லைங்க, முதல்ல மொழி தெரியாதவர்கள் தமிழ் படத்தை பார்த்து எந்த முடிவுக்கும் வர முடியாது இல்லையா? நீங்கள் வெறும் சப்டைட்டில் பார்த்துட்டு என்ன உணர்வு உங்களுக்கு இருக்கும்? அப்போ மொழி தெரியாதவர்களை தமிழ் படத்தை தேர்ந்தெடுங்கள்னு சொல்கிறதே பெரிய தப்பு. சரி, ரைட்டுங்க, நம்ம ஊரில் ஜூரி இருக்காங்க, இவங்க தான் எல்லா படத்தையும் பார்த்தாங்களா அப்படின்னா எல்லா படத்தையும் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இப்போ விருதுக்கு அப்ளை பண்ணுற படங்களை தான் அவங்க கருத்தில் எடுத்துப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணலன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அப்ளை பண்ணுற படங்களே ஒரு 100 படம் இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு குறுகிய நாட்களில் ஒரு 3 மாதத்தில் 100 படத்தையும் பாருங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும், பார்க்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரேண்டமாக பார்த்துடுறது. சில படங்களை அப்படின்னு அப்படி தள்ளி விட்டு அப்படி ரேண்டமாக பார்த்து இதில் எதெல்லாம் முக்கியமான படம், எதெல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க படம்னு ஒரு முடிவு எடுக்கிறது. சார், நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடியலன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்கன்றேன். ஜூரியா கூப்பிட்றாங்கல்ல, சாமி என்னால் முடியாது, என்னால் அவ்வளோ படத்தை பார்த்து கருத்து சொல்வதற்கு எனக்கு உடம்புல தைரியம் கிடையாது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டுங்க. அதுக்கு தயாராக இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய ஆட்களும் இருக்காங்க, தகுதி வாய்ந்தவர்கள் இருக்காங்க. நிறைய இயக்குனர்கள் ரொம்ப நல்ல படங்களை எடுத்தவங்கெல்லாம் படம் பண்ண முடியாமல் வீட்டில் இருக்காங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு ஹானர் பண்ணி, சார் நீங்கள் உட்காந்து பார்த்து சொல்லுங்கன்னா தயாராக இருக்காங்க. நேர்மையான விருதுகளாக இருக்கும். அதெல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்தோட. இப்போ கலாவே எடுத்துங்களேன், டான்ஸ் மாஸ்டர் கலாவே, அவங்க பிஜேபியில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா என்ன தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க? அவங்க கருத்தை எப்படி வந்து சமமாக பார்ப்பாங்க? அவங்க ஒரு அயோத்தின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் எப்போ வந்த படம், இந்த ராயனோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் அந்த படத்துக்கெல்லாம் இவங்க கொடுக்கவே இல்லைங்க. அவ்வளோ அற்புதமான படம், அதுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லையே, சீண்ட கூட இல்லையே அந்த படத்தை. அப்போ மக்கள் கொடுக்குற விருது தான் சிறந்த விருது. மக்கள் ஒரு விருது கொடுக்குறாங்கல்ல, அதை விட சிறந்த விருதே கிடையாது. இதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்காதீங்கன்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த தெரு முனையிலையும் சந்து முனையிலையும் கொடுப்பாங்கல்ல, அதை விட அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இதை அப்படி தான் போயிட்டுருக்கு நிலவரம். ஒரு காலத்தில் தேசிய விருதுகள்னால் நம்மளும் உட்காந்து
எந்தெந்த படத்துக்கு கொடுத்தாங்கன்னு ஆர்வமாக பார்த்தோம். இப்போ அண்மை காலமாக வர்றதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம இந்த தெருமுனை விருதுகள் அளவுக்கு தான் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் போல இருக்கு. அப்படி மாதிரி தோணுது. நன்றி.